தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஜமைக்காவில் பல்பொருள் அங்காடியில் கொள்ளையர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது, எப்படி நடைபெற்றது? அது கடந்த 17ஆம் தேதி அன்னைக்கு ஜமைக்கா நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்ல பணிபுரிந்தவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கும் நோக்கில் நுழைந்த 4க்கும் மேற்பட்ட திருடர்கள் அங்கே துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இதுல நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரம் பகுதியை சார்ந்த விக்னேஷ் அப்படிங்கிறவர் சம்பவ இடத்திலே பலியாகிறாரு. அதாவது அங்க உள்ள அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள வந்த கொள்ளையர்கள் அவர்கள் அங்குள்ள பணியாளர்கள் மற்றும் அங்க வந்திருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து பொருட்களை அபகரிக்கும் நோக்கில் அபகரிக்கும் நோக்கில் செயல்பட்ட நிலையில அங்கு பொருட்களை கொடுக்க மறுத்த நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தை சார்ந்த விக்னேஷ்ங்கிறவர் சுட்டுக் கொள்றாங்க. இந்த சம்பவமானது 17ஆம் தேதி நடைபெற்ற நிலையில இந்த விவகாரங்கள் நேற்று தான் அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியும். மீனாட்சிபுரத்தில் இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியும். இதனை அடுத்து என்ன பண்றாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் மட்டும் இல்லாது தமிழக அரசுக்கும் ஒரு இது பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பலியான ஒரு உடலை கொண்டு வரக்குண்டான முயற்சி ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதனை அடுத்து இந்திய அரசு வெளியுறவுத்துறை ஜமைக்கா நாட்டோட இப்ப பேசியிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உடலை கொண்டு வரதுக்கு உண்டான இது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரே பணியோட தாக்கம் அதிகமா இருக்கிறதால இங்க இருந்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இந்நிலையில அந்த பாதிக்கப்பட்ட மீனாட்சிபுரத்தை சார்ந்த விக்னேஷ்ங்கிறவர் என்ன பண்றாங்கன்னா, அவரை மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. காயப்பட்ட உடனே அந்த ஷூட்டிங் நடந்த இடத்துல அவர் காயப்படுறாரு. அதனை அடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஜமைக்கா நாட்டில் உள்ள மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. ஆனா சிகிச்சை பலனின்றி தான் அவர் இறந்து போற ஒரு சூழ்நிலையில அவரோட உடல் இன்னும் ஓரிரு தினங்கள்ல நிலை வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்திய அரசு வெளியுறவுத்துறை இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த இறந்து போனா விக்னேஷோட உடலை கொண்டு வரணுங்கிறது தான் இங்குள்ள பலரோட கோரிக்கையா இருக்குது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவகுமார்.